சுசுகி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸில் வந்து புதுசாக வந்து எலக்ட்ரிக் மாடல் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் பேனலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு மாதிரி ஆங்குலராக கொடுத்துருக்காங்க. நல்லா வைடாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக், யூனிக்கான ஒரு லுக் நமக்கு வந்து கிடைக்குது. அதேமாதிரி டிவல் டோன் பெயிண்ட் ஸ்கீம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்எல் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து வருது. இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஷார்ப்பான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் பேனலை வந்து டோட்டலாகவே நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. அதேமாதிரி இன்டீரியராக நமக்கு வந்து உள்ளே போகிறோம் அப்படின்னா இந்த இன்டீரியர் தீம் ஸ்விட்ச் கேஸாக இருக்கட்டும், இந்த ஃப்ரண்ட் பேனலாக இருக்கட்டும், ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியம் டச்சில் இல்லை. பெட்ரோல் மாடலில் செமையாக இருக்கும். இதில் வந்து ஒரு மாட்ரேட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த நமக்கு ஃப்ளோர் போர்டு ஏரியாவும் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி நல்ல ஹைட்டாக இருக்கவங்களுக்கு கால் வந்து இடிப்பதற்கான சான்ஸ் வந்து இருக்குது. சீட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து சீட்டோட ப்ரொஃபைல் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணல. பட் ரியர் ப்ரொஃபைல் வந்து டோட்டலாக நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் வந்து ஓல்டு மாடலில் நமக்கு எல்லாமே சிங்கிள் லைனில் வந்துடும். பட் நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேனல் இறக்கி கொஞ்சம் ஸ்லீக்காக வந்து மாற்றி நமக்கு வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் நமக்கு வந்து சைடில் வந்து போயிருது. அலாய் வீல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப டிசைன் வந்து பெட்ரோல் மாடலுக்கும் ஈவிக்கும் வந்து நமக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க.